வேலவா, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, கர்மசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காட்சி கொடுத்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேரை வகிழ்த்து தானை தூழ்ந்து தொண்டு செய்வேன் சத்தியமானால் வந்திறங்கி நல்வாக்கு கொடுத்து கொடுக்கும்படி நடக்கும்படி கொடுக்கும்படி நல்வாக்கை கொடுத்து காத்து ரட்சித்து அருள் புரிய வேண்டும் சாமி. வாக்கு கொடுக்கணும் ஐயா. யார் யார் எங்கிருந்து என்ன நோக்கோடு என்ன செயலோடு எப்படி வந்துள்ளார்கள், எப்படி வாழ்வார்கள் என்பதையெல்லாம் சொல்லி விளக்கப்படுத்தி அவர்களுக்கு நல்வழி காட்டி வாழ வைக்க வேண்டுகிறேன். கருப்பசாமி வாழ்க. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்களும் நன்றிகளும். விநாயகப் பெருமானே முன்னின்று நிற்பாயாக. வாழ்க. கருப்பசாமி, முதல் உத்தரவு அந்தமான். எந்த மான் என அந்த மானைத்தான் அவன் பிடித்தான். பாருங்க, அவங்க என்ன சிந்திக்கிறாங்கன்னா, 2 குடும்பமா இருக்க, இதுல 2 வாக்கு கிடைக்க வேண்டியிருக்க, 4 பேரும் ஒன்னா உட்காந்தா சரியா தப்பான்னு சிந்திக்கிறான். அப்படித்தானடா தம்பி? வரலாம். அருள் தரும் நாயகனே வரசித்தி விநாயகனே. எவனா அந்தமான்ல போய் இறங்கினேன். இறங்கணுன்னா வரசக்தி விநாயகர்னு ஒரு விநாயகர் வராரு. இருக்காரா? இருக்காரா? வாய் திறக்க மாட்டுங்க. என்னடா பிள்ளை நீ எல்லாம் கால் விட்டு வா. உன் வீட்டு பக்கம் உட்கார்ந்து பார்த்தேன். அலை ஓசையும் கப்பல் ஓசையும் அப்படி வயாத ஓசை விழுந்து கொண்டே இருக்கிறது. ஆமாம், இந்த கோவிலினுடைய ஓசை, அலைகளின் ஓசை, இவைகளெல்லாம் நிறைந்த இடத்தில் பல ஆண்டுகள் பிழைப்புக்காக சென்று வாழ்ந்து இப்பொழுது 2 ஆண்டு காலங்களாக நீ எடுக்கிற கான்ட்ராக்ட் இவைகளெல்லாம் நிறைந்த பணத்தை தந்து கொண்டிருந்தாலும் ஒரு சிலரால் மன உளைச்சல் இப்பொழுதுக்கு ஏற்பட்டிருக்கிறது. உண்மையா? என்னடா அப்படின்னு சொல்ல இருக்கா? இந்த மன உளைச்சல் இருக்கிற ஒரு காரணத்தினால் மீண்டும் இவர்கள்ட்ட தொடர்ந்து இந்த தொழிலை நம்ம பார்க்கலாமா, அப்படி இல்லை வேற தொழிலை இதே கான்ட்ராக்ட்ல இன்னும் வேற வழிகளை பார்த்து இந்த கான்ட்ராக்ட் எடுத்து செய்யலாமா, அதுக்கு இந்த உதவி கிடைக்குமா கிடைக்காதா, நிறைய பணத்தை போட்டுட்டு கொஞ்சம் மிதந்துக்கிட்டு அலையுதமே, இதுக்கு வழி என்னன்னு தெரியலையேங்கிற ஒரு குழப்பம் உன் உள் மனதில் இருக்கிறது. உண்மையா? கால் அனுப்புவாங்க. வெற்றியை தந்துடுறேன். உனக்கு உடம்புல இருக்கக்கூடிய நோய் அறுவை சிகிச்சையால் இந்த வருஷத்துல தீர்ந்துடும். அதே மாதிரி ஒரு வீடு ஒன்று அமைக்கணுங்கிற ஒரு பிளான் மண்டையில் இருக்கு. கருப்பசாமி, இந்தியாவில் வைக்க ஓடுது. உனக்கு 2 வீடு தருகிறேன். இந்தியாவிலும் உண்டு, அந்தமானிலும் உண்டு. கால் ஒன்றுவா. புளியம்பழம் மாதிரி தாத்தாங்க. அதனால இந்த விஷயத்தை வெற்றியாக்கி தந்தா போதும்ல. பக்கத்தில் இருக்க பொம்பளை இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வேணுமே, அதை சாமி சொல்லணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கியே. என்ன வேணும் உனக்கு? யாருக்கு? உங்களுக்கு எதிர்காலத்துக்கு நான் அங்கே வீடு வேணும்னு சொன்னால் முதல்ல குழந்தை பாக்கியத்தை நான் கொடுக்கணும். 2 பேரும் கொஞ்சம் அங்கே தள்ளிடுங்களேன். அவளை தள்ளிடுங்க. நீங்கள் 2 பேர் மட்டும் காலில் வந்துட்டு வாங்க. அம்மா, யார் வந்து பிறப்ப? கொண்டையில் பூ வச்சிருக்கிய, வந்து உட்காரலாம். கொஞ்சம் கண்ணை முடிக்காங்கப்பா, கேட்குறேன். பராசக்தி, அப்படியா? இன்னொரு தடவை கால் விட்டு வரலாம். அகிலாண்ட ஈஸ்வரியே, அப்படி ஒரு பாட்டு இருக்குல்ல. பேர் அழகு மிகுந்த ஒரு பெண் குழந்தை உனக்கு முதல்ல பிறக்கும். எப்படி பிறக்கும்? பேர் அழகு மிகுந்த ஒரு பெண் குழந்தை பிறக்கும். அந்த பெண் குழந்தையினுடைய பெயருக்கு என்ன பெயர் வைத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். அங்க மீன் வருமாடா, அங்கையல் கண்ணின்னு வைப்பார். என்ன பேர் வைக்கணும்? அங்கையர் கண்ணினா யாரு?
புரியுதா? கயல் என்றால் மீன். மீன் போன்ற கண்களை உடையவள் யாரு? நம்ம அம்மா மீனாட்சி. அதனால அவ பேரை வைத்து உலகம் குலுங்க அழைப்போம். அந்த பிள்ளை அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்துல பணி செய்து அரசியல்ல இடம் பெறுவாள், ஆட்சியும் பெறுவாள். காலம் சொல்ல வெற்றிமாற கொடுப்பா. மங்கையர்கண்ணி மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி அங்கையர்கண்ணி. நல்ல அற்புதமான மாலை எடுத்து வா. 2 வண்ணங்கள் உள்ள மலர்களால் கட்டப்பட்ட மாலை. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கான்ட்ராக்டும் எடுத்தாச்சு. என்ன ஆடி அமாவாசைக்குள்ள குழந்தை ஜனனமும் ஆயாச்சு. வெற்றி உண்டு. சென்றுவா மகனே, வென்றுவா. வெற்றி உண்டு. மருத்துவத்தை பற்றி பயப்படாத. கருப்பசாமி எல்லாத்தையும் வென்று உனக்கு குழந்தை வர கொடுத்துருக்கேன். வாங்கிக்கலாம். அடுத்த தீர்ப்போம். அடுத்த வாக்குல நீங்க வந்து உபதி வைக்காங்க. சிவகாமி தவம் இருப்பாள் சிற்சபையில் வீசனோடு. சிவகங்கை சங்கிலி கருப்பசாமி இருக்காரா? இருக்காரா? இந்த அப்படி நல்லா இருக்கு. கல்யாணம் முடியணும். இந்த ஆவணியில முடிஞ்சாச்சு. சந்தோஷமா இருக்கு. கருப்பசாமி ஆமா அப்படியா? சரி. மைசூர் ஏறி போச்சு. அப்புறம் ஒரு பாட்டு கேட்டுச்சு. வேற நீங்க தப்பா நினைக்க. 2 பேரும் ஒண்ணு போல காலில் விடல. உள்ள 2 பேருக்கும் ஒன்று விடல. வெட்ட வெளியே பராபரமே. வாங்க பக்கத்துல. எது எடுத்தாலும் கையை நீட்டிக்கிட்டு இருக்க, வாயை பிளந்துக்கிட்டு இருக்க. ஏம்ல அப்படி ஒன்றும் இல்லையா? இங்கே ஒன்றும் இல்லையாடா? அப்படியா? நல்லபடியா. சரி, இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டாங்க. வரலாம். அமைதியாக உட்காரணும். விளையாட்டு காட்டக்கூடாது. சிம்பல் சிங் பண்ணக்கூடாது. உங்களுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கட்டுமனை என்றால் வீடு. உங்கள் வீட்டு எல்லையை தாண்டி போனோன்னா ஒரு சிறிய அம்மன் கோயில் ஒன்று இருக்கு உங்கள் பகுதியில். அதே போல் இப்போ உங்களுக்கு தொழிலால மனதால ஒரு குழப்பம் இருந்தாலும் மண்ணால மனையால பகை வந்து சேர்ந்துருக்கு. என்ன வந்து சேர்ந்துருக்கு? பகை வந்து சேர்ந்துருக்கு. இந்த பகையை வெல்ல முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன். நீ வந்து ஒரு பைத்தியார பையவனுக்கு மண்டையில் அறிவு கிடையாது. அவன் பொண்டாட்டி தான் விவரம் உள்ளவா. அவள் தான் இவனை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கா. அதனால் இவங்க 2 ஆஃப் பண்ணுறது எப்படின்னு பார்த்து ஒரு தொழிலாளியை பார்த்து ஒரு வகையில் ஒரு குழப்பத்தை உருவாக்கி உங்களை கட்டி வச்சிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். கால் ஒன்று சொல்லலாம். அது மட்டும் சரியாயிடுன்னு சொன்னால் உங்கள் பங்கு குழப்பம் இல்லாமல் முறையாக கிடச்சிரும். வரக்கூடிய ஆவணி மாதத்தில் உங்கள் பங்கை நான் இடத்த வாங்கித்தாரேன், வெற்றியாகித்தாரேன். அதே மாதிரி உன்னுடைய நுரையீரல், உன்னுடைய உணவு குழாயில் உள்ளுக்கு சில செல்கள் பதிஞ்சிருக்கு. அது போதை பாக்குகளை போட்டு பாதிக்கப்பட்ட ஊற்றுவர்கள் பாதிக்கப்பட்டுருச்சு. இது இன்னும் அதிகரித்து போனால் ஆபத்தான நிலைகளில் கொண்டு போய் விடும்னு மேலே இருந்து உத்தரவு இருக்கு. அதனால இந்த போதைப் பொருள்களை அனுபவிக்கிறத நிறுத்திடலாமா? அப்படியா? நிறுத்துவியா நிறுத்த மாட்டியா? அப்படியா? ட்ரை பண்றானா? காலில் விட்டுவான். அதுக்காகவே அங்க போய் இருந்துக்கிட்டான். கத்தி அதனால இவனை இன்னொரு 1.5 மாதத்துல அந்த போதையில இருந்து இவனை நான் விடுதலை ஆக்கி தந்துருந்தேன். உழைக்கிற காசெல்லாம் அந்த பொருள்களில் நஷ்டமாகி வேதனைப்பட்டு கை வந்து சேர மாட்டுக்கு. இப்போதைக்கு
கடன்கள்னு சொல்றதுக்கு ஒண்ணு ஒரு பெரிய சுமை இல்லாட்டலும் ஆனா செல்வம் சேராத நிலை இருக்கு. அதுல ஒரு பிள்ளையினுடைய கல்யாணம் 1.25 வருஷத்துக்குள்ள வெற்றிகரமா நடத்தி தாரேன். அது அவ இஷ்டத்துக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய மாப்பிள்ளையா இருந்தா நீ ஒத்துக்கிடுவியா? நல்லவன் தான், நடக்கும். போ, கால் விட்டு வா. கர்மசாமிக்கு வாமா, முந்திய பிடிச்சுக்கா, முந்திய பிடிச்சுக்கா. இந்தா நிறைந்த செல்வமும் தாரேன், உயர்ந்த ஒரு வரனும் தாரேன், வெற்றி உண்டு. பிடிச்சுக்கா, உன் புருஷனை திருத்தி தாரேன். இந்தாட மகனே, மெல்ல மெல்ல உன் உணர்ச்சியை அடக்கியாச்சு, ஓடிப்போ. கர்மசாமி, ஆமா அப்படியா? திருநெல்வேலி தலைவன் தலைவி கும்பிடுமா? முடியாது முடியாது. உன் பேர் என்ன பேருமா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்களுடைய வீட்டில இருந்து தென்பால் சென்று பார்க்கையில ஒரு சர்ச்சு ஒன்று தெரியுது. அது எங்கடா இருக்கு? இருக்கா? சரி. அதே மாதிரி உங்களுக்கு பாத்தியப்பட்ட தெய்வத்துல எல்லையில துளமான சாமியும் ஒரு தெய்வமா வராருடா. உண்மையா? அம்மன்ல ஒரு இசக்கியம்மனும் பேச்சியம்மனும் கூடவே வராங்க. இப்போ 2.25 ஆண்டுகளுக்கு முன்னால வீடுகள் இடம் சம்பந்தமான மனப்போராட்டமும் குழப்பமும் நடந்துச்சு. என்ன குட்டி? ஏய் செல்லக்குட்டி, செல்லக்குட்டி சொல்லு, இங்க பாரு, தாத்தா பாரு, நடந்துச்சா? அதுக்கு பிறகு போட்டி பொறாமையால் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டது. ஆனாலும் அன்பு மகனாகிய நீ ஆண்டவனை வணங்குவ, அறிவோடு இருப்ப, மந்திர தந்திரத்தை நம்ப மாட்டேன். ஆனா இப்ப எதிர்பார்க்காத சூழ்நிலை இந்த சுழற்சி ஏற்பட்டு விட்டதே, அதுக்கு பிறகு நிச்சயமா ஏதோ மந்திர மாயம் செய்வன நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்க உள்ளத்துல தோன்றி இதுக்கு ஒரு தெளிவான விடை கிடைக்கணும்னு நினைச்சு 2 பேரும் என்னை பார்க்க வந்திருக்கீங்க. உண்மையா இல்லையா குட்டி பிள்ளைகளா? கால் வந்துட்டுவாங்க, நீ உட்கார், அவன் மட்டும் இருக்கு. அதனால இந்த உடல் தளர்ச்சி எப்படி ஏற்பட்டது? சரியான கிரகங்கள் பயன்படுத்தி கிரகங்களையும் பார்த்து மாந்திரிகத்தையும் பார்த்து ஒரு ஏளனம் செய்த காரணத்தினால் பக்கவாதம் வந்தது போல ஒரு பாவனையும் நரம்பியல் ஒரு பிணியும் ஏற்பட்டு வாழ்வா சாவாங்கிற ஒரு கேள்விக்குறியோடு இப்போ துடிச்சுக்கிட்டு இருக்கா இவா. இதுதான் உண்மை. இதை மெல்ல மெல்ல சரியாக்கி இந்த தீவினைகளிலிருந்து விடுதலை ஆக்கி உங்களை வாழ வச்சு தந்தா போதுங்களா? 2 பேரும் ஒன்று போல போய் கால் வந்துட்டுவாங்க. எஞ்சுக்கா எஞ்சுக்கா எஞ்சுக்கா. வாப்பா வாங்க. போனீங்களாப்பா? அப்படியா? என்ன சொல்லிட்டு வந்த முருகன்ட்ட? ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களை சரி பண்ணி தந்துடலாம். இன்னொரு 3 முறை என்னை பார்க்க வரணும். வார வேலைக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கும் வந்துடுங்க. அதுக்கு அடுத்து வாங்க, சரியாக்கி வெற்றியாக்கி தந்துடுறேன். இந்த நோயிலேருந்து விடுதலையாக்கி செம்மையாக வாழ வச்சு தரேன். இந்தாடா மகனே, ஆனந்தமாக இருக்கு. உட்காந்துங்க, அன்னதானம் சாப்பிட்டு போங்க, இடையில போயிடாதீங்க, போய் உட்காருங்க. கர்மசாமி, ஆமாம் சரி பார்க்குறேன். திருவண்ணாமலை நினச்சிக்காமா பௌர்ணமி அன்னைக்கு நீயாக முருகப்பெருமானுக்கா கால் வந்துட்டு 2 பேரா? யாரெல்லாம் வந்திருக்கிய? ஓசரி ஓசரி, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. மனசு அடங்கலை. ஏய் அந்த மாதிரி சாப்பிட்டு போடா.
சரி சரி சரி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய எல்லையில வலப்புறத்துல தூரமா சென்றா ஒரு முனீஸ்வர சாமி இருக்கார். அதே சமயத்துல இடதுபுறத்துல கொஞ்சம் எதிர்பார்க்காம ஒரு ஓரமா பச்சையம்மனுடைய பரந்த சக்தி இருக்கு. என்னடா? ஆமா. இப்ப ஈராண்டு காலங்களாக தொழிலை பற்றி மன வருத்தமும் மனக்குழப்பமும் உள்ளத்துல ஓடுது. அரசால உத்தியோகம் கிடைக்குமா, இல்ல சுய தொழில் நடத்த வேண்டிய நிலைமை வருமா? ரெண்டுக்கும் ஒரு முடிவு கிடைக்காம உட்கார்ந்துருக்கேன். எனக்கு ஒரு தெளிவு கொடு கருப்பசாமின்னு கேட்க வந்திருக்கேன். கால் ஒன்று நம்ம சொன்னா யாரு கேட்டா? கேட்டுதான் ஆகணும். வரக்கூடிய இந்த வைகாசி 30 வரை மன அமைதியோட உட்காரு. அரசாங்கத்திலிருந்து உனக்கு ஒரு தேடல் வரும். அதுல உன்னுடைய வாழ்க்கை உயர்ந்துடும், தொழிலும் அமைஞ்சிடும். வெற்றி ஆயிக்கா, நல்லா இருக்கு. வேற என்ன வேணும்? அடுத்து பேசுவோம். ஜெயிச்சு தரேன். கருப்பசாமி, ஆமா, திருவண்ணாமலை எல்லையில இருந்து கடன்பட்டு மனவேதனை அடைந்தது யார்? செல்லெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்காங்க. இன்னொரு தரம் காலம் விட்டாமா. செந்தமிழ் பாட்டும் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ள வந்து தெய்வ நடமாட்டம் இல்ல, ஏதோ குலதெய்வ குற்றம் இருக்குன்னு சொல்லி உன் உள்ளம் பேசிக்கிட்டு இருக்கு. கால் ஒன்று. இரண்டரை ஆண்டுகளாக உங்களுக்கு விவசாயம் சம்பந்தமான தொழில்களில் முன்னேற்றம் இல்லாத குறை இருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் கடன்களும் மன வேதனைகளும் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு பிள்ளைகளுடைய கிரகம் ஒரு காரணம் என்பது உண்மை. அதனால மன வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்து வேதனையை தீர்த்துக்கா. இந்த நல்லா அதான் வீடு சம்பந்தமான குழப்பம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். தெளிவாக்கி தரேன். 1 வருஷம் பொறுமையாரு. வீடு வாசலோடு இருப்பேன். குலதெய்வ குற்றம் இல்லை, புரிஞ்சுதான். அவனை பத்தி மட்டும் வெளியே பேச மாட்டேன், திருத்தி தாரேன். நல்லா சந்தோஷமா. கருப்பசாமி, ஆமா அப்படியா, சரி கேட்டுறத. திருப்பூர், திருவண்ணாமலை அடுத்தும் வணங்குவேன். கூப்பிடுவேன். கண்ணு பத்த மாட்டேங்க. சரியா? தொழில் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யாருப்பா? வரலாம். என்ன தொழில்? கால் வந்துவாங்க. நீங்க என்னடா தொழில் பார்க்குற? இது இயற்கை. அதில் கோளாறு. பொறுமை வேண்டும் மகளே. என்ன வேண்டும்? பார்த்தியா, தங்கம் நல்லா கவனிக்கிய. நான் போய் பார்த்தேன். உட்கார முடியுமா? கஷ்டப்படாம எழுச்சிக்கலாம், கவலைப்படாது. நேரத்தோட உட்காரணும். முடியலையே, பாவம், என்ன செய்ய முடியும்? உட்கார முடியாது. இந்த நம்பிக்கையா தான் உங்களுக்கு. சரி, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இப்போ பார்க்குற இந்த ஆட்டோ தொழில் கூட மனவேதனைக்குரியது தான். அதையும் சரியான நேரங்களில் வருமானங்கள் எதுவும் வந்து சேராமலும் மனக்குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. வண்டியை கூட சரியாக பேண முடியாத ஒரு குழப்பம் அதில் ஓடுது. இந்த பொம்பளைக்கு ஏதோ செய்வன நடந்திருக்குமா அப்படின்னு கற்பனை மண்டையில். எல்லா டாக்டரையும் பார்த்துட்டோமே,
எல்லா மருந்தையும் தேய்ச்சிட்டோமே சரியாகலையே அப்படின்னு ஒரு எண்ணம். அப்படிலாம் உனக்கு யாருமே செய்வன வைக்கலப்பா. அப்படி மந்திர தந்திரம் நடக்கலை. அப்படி ஒரு கற்பனை இருந்தால் அதை கைவிட்டு விடுங்கள். ஏம்னா உங்கள் ஊரில் இருந்து அப்படி ஒரு டேர்னிங் எடுத்து என் குதிரை போகும்போது இடது பக்கத்தில் சிவன் கோயில் இருக்கு இருக்கா? உள்ளுக்கு போய் பார்த்தேன். வள்ளி தெய்வாரோடு உள்ள முருகப்பெருமானும் இருக்காரு. அவங்கள்ட்ட கேட்டேன், இந்த பிள்ளைகளுக்கு என்னப்பா நேரம் அப்படின்னு கேட்டேன். சனி பகவானுடைய தொல்லை 12.5 வருஷம் சுற்று. எத்தனை வருஷம்? இப்போ உனக்கு இந்த நிலைமை வந்து சரியாக 11 வருஷம் ஆகுது. இன்னும் 1.5 வருஷம் இருக்கு. இப்போ அந்த வலி இன்னையிலிருந்து தீந்துரும். இனி ஒழுங்கா எழுந்து நடக்கக்கூடிய சக்தி கிடைச்சிடும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முறை கால் வந்துட்டுவான், வருத்தப்படாம. இது சரியா இருக்குதாமா? அதுக்கு காரணம் வாய் தவடால் தான் காரணம். கொஞ்சம் வார்த்தையை கொஞ்சம் அமுக்கி ஆச்சுன்னா சரியா போயிடும். நட்பை குறைச்சிடணும். இதுக்கு முன்னால சில நண்பர்கள் கூட இருந்து குழப்பத்தை பண்ணி விட்டாங்க. புரியுதா? அதுதான் அதில் பண விஷயத்திலையும் கொஞ்சம் ஓட்டையும் உடச்சலும் இருக்கு. நீக்கி தந்துட்டா போதும்ல. இந்த ஆக்கித்தார எந்த குழப்பம் இல்லாமல் ஆக்கித்தார நிம்மதியாக இருக்கலாம். வலியை தீர்த்தார 3 முறை என்னை பார்க்கவா நல்லாயிருவேன். நான் ஒரு வைத்தியத்தை காட்டுதேன் சரியாயிருவேன்.